வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியா குசியில் எடப்பாடி பழனிசாமி. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் எதிர்பட்ட தொடர்ந்த வழக்கிலெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையொன்றை விதித்துள்ளதாம். அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற செய்திகள் வெளிவந்தன. இந்த கூட்டத்தில் தான் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்குவதாக உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன. இந்த தீர்மானங்களை எதிர்த்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதை ரத்து செய்ய கோரியும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மனு ஒன்றை அளித்துள்ளனர். அதிமுக உறுப்பினர்கள் என கூறி திண்டுக்கலைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தாராம். அந்த மனுவில் பொதுச்செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் சூரியமூர்த்தி அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் கூட வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து மனு தாக்கலும் செய்யப்பட்டது. அந்த மனுவில் கூட சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே அல்ல, உறுப்பினராக இல்லாத சூரியமூர்த்தி கட்சி செயல்பாடுகளை குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த 4வது உதவி உரிமையில் நீதிமன்ற நீதிபதி சிவசக்திவேல் அவர்கள் கண்ணன் கட்சி விதிப்படி பொதுச் செயலாளர் பதவியில், அதாவது கட்சியின் உறுப்பினர்கள் செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும். ஆனால் விதிகளின்படிதான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடப்பட்டதும் தெரியவில்லை. எனவே இந்த வழக்குகளெல்லாம் விசாரணைக்கு உரியது. அதாவது பொதுச் செயலாளர் தேர்வுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் செல்லும் என தெரிவித்த நீதிபதி அவர்கள் சூரியமூர்த்தி வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமியிடம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்துள்ளது உயர்நீதிமன்றம். இதை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மேல்முறையீடும் செய்யப்பட்டுள்ளதா. இது தொடர்பாகத்தான் வழக்கு நீதிபதி பி பாலாஜி முன்பாக விசாரணையும் நடந்து வருவதாக தகவல் வெளியாகிறது. அப்போது இபிஎஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் அவர்கள் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே இல்லாத சூரியமூர்த்தி அவர்கள் கட்சி செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என தெரிவித்திருந்தார். எனவே உரிமையில் நீதிமன்றம் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டாராம். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதியோ உரிமையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்து சூரியமூர்த்தி பதிலளிக்க உத்தரவிட வழக்கையை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டதாகவும் நீதிபதியிலிருந்து தகவல் வெளியாகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.